இன்றைக்கி நான் உங்களுக்காக முறையாக எளிமையாக செய்யக்கூடிய எலுமிச்சை சாதம் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு உளுந்து கூடவே கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொரிஞ்ச உடனே இது சுவைக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தியும் நல்லா சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் 3 எலுமிச்சம்பழ சாரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆள் கூட எண்ணிக்கை பொறுத்து. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு உதிரியாக சாதம் வடித்து அதோட இந்த கலவையை சேர்த்துட்டு அந்த சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். முறையாக எளிமையாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ சாதம் நீங்கள் ஹோட்டல் கையேந்தி பவனில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஹாப்பியாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.